அவனுக்கு அதற்கு எந்த பதில் சொல்வது என்று தெரியவில்லை. படிக்க வாய்ப்பே கிடைக்கலைன்னா உனக்காக பரிதாபப்படலாம். கிடைச்ச வாய்ப்பில் சரியாக கவனம் செலுத்தாமல் அதனால் பிடிச்ச விஷயத்தையும் ஈடுபட முடியாமல் போய் நீ கஷ்டப்பட நேர்ந்ததுக்கு எது காரணம்னு நினைக்கிறேன்? மீண்டும் அவனிடம் மௌனம் இறுக்கம். நீன்னு இல்லை, இந்த உலகத்தில் 100க்கு 90 பேர் இப்படித்தான். தங்கள் போக்கு, தங்களோட சிந்தனை, தங்களோட செயல்பாடுகள் பற்றி எந்த கவனமும் இல்லாதவங்க தான் அவ்வளவு பேரும். வாழ்க்கை போகிற போக்கில் போக வேண்டியது. எதிர்த்து செயல்பட முயற்சிக்கிறதே கிடையாது. மீதி முயற்சி செய்தால் தப்பாக முயற்சி செய்வீங்க. இதனால் பிரச்சனையும் அதிகமாகும். அப்புறம் எப்படி தீர்வு கிடைக்கும்? அப்போ படிக்கிற காலத்தில் நான் கவனமாக இல்லாததான் இன்றைய என் நிலைக்கு காரணமா? அது ஒரு முக்கியமான காலம் தம்பி. கவனம்ங்கிறது எப்பவும் இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்துலேயும் இருக்கணும். ஏன், எதற்கு, எப்படிங்கிற கேள்விக்கு கேட்டபடி இருக்கணும். நானும் கேட்டவன்தானே. அப்படின்னா இதற்கு நீ பதில் சொல்ல. எல்லோரும் மனுஷங்க தான். ஏன், எல்லோருக்கும் ஆற்றல் ஒன்று போல் இல்லை. அது எது? அது எனக்கு சொல்ல தெரியல. சரி, இந்த கேள்விக்காவது பதில் தெரியுதா பார். ஏன் ஒருத்தன் கருப்பா பிறக்கிறான்? ஏன் ஒருத்தன் சிகப்பா பிறக்கிறான்? ஏன் ஒருத்தன் ஏழையா? ஏன் ஒருத்தன் பிறக்கும்போதே பணக்காரனாக பிறக்கிறான்? தெரியல. இதையெல்லாம் யோசிச்சு பார்த்து இங்கே அங்கே ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்வியை கேட்டுக்கிட்டதில்லையா? பாஸ்கரன் முழித்தான். என்னப்பா, இந்த மாதிரி கேள்விகள்லாம் தோன்றினதே இல்லையா? இல்லை, சுருக்கமாக தலையெழுத்துன்னு சொல்லுவாங்க. தலையெழுத்து? ஆமாம், அப்படித்தான் சொல்லுவாங்க. அப்போ அதை எழுதினது யாரு? கடவுள்தான். ஒவ்வொருத்தர் தலையா பிடிச்சு எழுதுறது தான் அவர் வேலையா? அப்படித்தானே பெரியவங்க சொல்கிறாங்க. அப்போ யார் எது சொன்னாலும் அதை அப்படியே கேட்டு நம்புறவன் தானா நீ? இல்லை, எனக்கு சமயத்தில் கடவுள் மேலேயே சந்தேகம் உண்டு. எப்படி? அவர் இருக்காரோ இல்லையோங்கிற மாதிரியா? ஆமாம். ஆகக்கூடி கவனம் இல்லாத, தெளிவும் இல்லாத சந்தேகங்கள் கொண்ட ஒரு சராசரி மனிதன்தான் நீ, அப்படித்தானே? பாஸ்கரன் மௌனித்தான். இல்லை, ஸ்தம்பித்தான். என்ன பேச மாட்டேங்கிறேன்? ஒரு சாதாரண கேள்விக்கும் பதில் சொல்ல தெரியாத நீ ஒரு வகையில் சாக நினைச்சது சரிதான். ஆனால் அதனால் ஏதாவது பலனுண்டா? இல்லைதான். சரி, இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லுங்க. இப்போவாவது தெரிஞ்சுக்கிறேன். அப்படி வா. இப்போ தான் நீ புத்திசாலித்தனமாக 2வது படி ஏறி இருக்கே. மனிதனுக்கு உறுப்புக்கள் பொதுவாக இருந்தாலும் உணர்வுகள் வேறுபட பல காரணங்கள் இருக்குது. ஆசைகள், ஆற்றல்கள் வேறுபடவும் பல காரணங்கள் இருக்குது. எல்லா காரணத்துக்கும் அடிப்படை கருத்தரிக்கிற நேரமும் அதன் பின் வளர்ந்து பிறக்கிற நேரமும் தான். எப்படி? நீ எப்போ பிறந்தே? ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி. 4ஆம் நம்பருக்காரனா நீ? சரிதான். அதுதான் அந்த ராகு போல விஷமும் வீரியமும் கலந்தவனாகவே இருக்கேன். அது யார் ராகு? நீதான். நான் பாஸ்கரன். அது உனக்கு உன் பெற்றோர் வச்ச பேர். ஆனால் காலத்தோட பிடியில் உனக்கான அடையாள பேர் ராகு. ஏன் இப்படி குழப்புறீங்க? தெளியறதுக்காக குழம்புறதுல தப்பே இல்லை தம்பி. நீங்கள் பேசுகிறதுல விஷயம் இருக்கிற மாதிரியும் இருக்குது, இல்லாத மாதிரியும் இருக்குது. ஞானப்பிரகாசம் அதை கேட்டு சிரித்தார். சிரிக்காதீங்க, என் வெற்றிக்கு வழி சொல்லுங்க. ரொம்ப சுலபம் தம்பி. உன்னை முதல்ல புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்தில் நீ யாருங்கிறத தெரிஞ்சுக்க. நான் தண்டபாணிங்கிறவர் மகன், ராமசாமிங்கிறவர் பேரன். இது புற அடையாளம். அக அடையாளம்னு ஒன்று இருக்குது.
அது என்ன அக அடையாளம்? ஒரு ரேடியோ வாங்கினாலோ இல்லை மோட்டார் பைக் வாங்கினாலோ மேனுவல் ஒன்று தருவாங்க தெரியுமா? ஆமாம், அந்த ரேடியோவுக்குள்ள என்ன இருக்குங்கிறது அதை பார்த்தாலே தெரியும். உனக்கும் உன் மேனுவல் இருக்கு. எனக்கு மேனுவலா? ஆமாம், அதுதான் உன் ஜாதகம். நீ பிறந்த நிமிஷம் எந்த கிரகம் எங்கே இருந்தது, அதில் உனக்கு நட்பு யார் பகை யார்னு சொல்கிறது தான் ஜாதகம். அதெல்லாம் கப்சா. அதை நம்பினா முன்னேற முடியாது. மூட நம்பிக்கைன்னு சொல்கிறாங்களே. பல 1000 மைலுக்கு அப்பால் இருக்கிற கிரகங்கள் இந்த மண் மேலே இருந்துக்கிட்டு துல்லியமாக கணிச்சு இந்த தேதியில் இந்த நிமிஷம் கிரகணம் ஏற்படும்னு, இன்னைக்கு பௌர்ணமி, இன்னைக்கு அமாவாசைன்னும் துல்லியமாக சொல்கிறவங்க முட்டாள்களா? அவங்க சொல்கிறது மூட நம்பிக்கை சார்ந்ததா? அது எப்படி இங்கே இருந்துக்கிட்டு ஆகாயத்தில் இருக்கிறத எடை போட முடியும்? உனக்கு என்ன வயசு இப்போ? 27. இந்த கேள்வியை இப்போவாவது கேட்கணும்னு தோணுச்சே. நான் சொல்கிறதை நல்லா கேட்டுக்கோ. சாப்பிடாம உயிர் வாழலாம், கூடு விட்டு கூடு பாயலாம், இரும்பை தங்கமாக்கலாம், தண்ணியில் நடக்கலாம், எந்த ஆதாரமும் இல்லாமல் ஆகாயத்தில் மிதக்கலாம். இதெல்லாம் சித்து வேலையின்னுள்ள சொல்லுவாங்க. எந்த பேர் வச்சு சொன்னா என்ன? இதை எல்லாமும் ஒரு மனிதன் மனசு வச்சா செய்யலாம். அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. எப்படி எப்படி? எல்லா கேள்வியையும் இப்போ கேள். இவ்வளவு நாள் ஏன் இதை கேட்டுக்க தோணலை? இந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாமே கற்பனையானதுன்னு நினைச்சதால கேட்டுக்க பிரியமில்லாமல் போயிடுச்சு. இதெல்லாம் கற்பனையா? எதை வச்சு முடிவுக்கு வந்தேன்? அடுத்த பகுதியில் தொடரும். நன்றி, வணக்கம்.